என்ன அரை விட்டு சொன்னாருன்னா, அந்த அறை இன்னைக்கு வரைக்கும் நெசனா இருக்கு. உன்னுடைய போக்கஸ் கிரவுண்ட்ல இருந்தா சுத்தி இருக்கவங்க யார் சத்தம் போட்டாலும் உன் காது கேட்காது, என்ன மட்டும் பாருன்னு சொன்னாங்க. இதுதான் பொலிட்டிக்கலா என்ன கிரிட்டிசைஸ் பண்றவங்களுக்கு இந்த மெசேஜ். நீ என்ன பேசினாலும் எனக்கு காதே கேட்காது. ஏன்னா நான் 13 வயசுல அரை வாங்கியிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் இஸ் லேர்னிங். எதை கேட்கணும் எதை கேட்க கூடாது. அப்ப அங்கிருந்து வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல விளையாண்டு நேஷனல் பிளேயரா இருக்கும்போது இந்த அசோசியேஷன் பாலிடிக்ஸ் ஒண்ணு இருக்கும். நல்லா விளையாடுறவங்க எல்லாம் விட்டுட்டு நல்லா விளையாடுறவங்க எல்லாம் தூக்கி செலக்ட் பண்ணிடுவாங்க. கரெக்டா? எல்லா பிளேயர்ஸ் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, இத இந்த கோவத்துலதான் வந்து நேரா அசோசியேஷன் பாலிடிக்ஸ்ல ஜெனரல் செக்ரட்டரி பிரசிடென்ட் ஆகி அந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் கிளீன் பண்ண. சரி, அங்க போனா அங்க சரியா, அங்கேயும் இல்லை. அதுக்குள்ள அரசியல் போய் இப்ப என்டையர் சிஸ்டத்தையே ஸ்ட்ரக்சரையே டெமாலிஷ் பண்ணி புதுசா கிரியேட் பண்ணும். இது ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்ல, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் டிஸ்ட்ராய் அண்ட் நியூ திங் கிரியேட் பண்ணணும். எவ்ரிவேர் இஸ் கரப்ஷன். அப்ப என்ன விஷன்? எங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கல? ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ், அசோசியேஷன் பாலிடிக்ஸ், பேசிக் நீட்ஸ், ஒரு ஷூ இல்ல, சாப்பாடு இல்ல, டிரான்ஸ்போர்ட் போறதுக்கான ஒரு விஷயம் இல்ல. ஒரு ஒலிம்பியன் போகணும்னா கூட ஒரு பிரசிடென்ட் செக்ரட்டரி காது கூட்டு கேட்க முடியாது, பிரசிடென்ட் செக்ரட்டரி கூட மீட் பண்ண முடியாது. உமன் பிளேயர்ஸ்க்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ், உமன் பிளேயரை கன்சிடர் பண்றதே இல்லை. உமன் பிளேயருக்கும் கோல்டு மெடல் ஈக்குவல் தான், மென்னுக்கும் ஈக்குவல் தான். ஏன் அங்க டிஸ்கிரிமினேஷன்? இது ஏன் பண்ணல? பிரைஸ் மணி இவங்களுக்கு 10,000, உமன் டீமுக்கு 5,000 ரூபாய். இப்ப ஒரு பாலிசியில உருவாக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல எங்க மேட்ச் நடந்தாலும் மென்னுக்கு ஈக்குவலான பிரைஸ் மணியை கொடுக்கலன்னா அது கிரைம் கொடுக்கணும். இட்ஸ் எ கிரைம். இட்ஸ் எ டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் ஜெண்டர். ஒரு ரூல் ரெடி ஆயிட்டு இருக்கு, பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கு, சட்டம் பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த ரூல் ஒரு பிளேயருக்கு யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இன்க்ளூடிங் அசோசியேஷன் பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி. அப்ப ஒரு விஷனை எங்க உருவாக்கணும், எங்க மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நான் நேரு ஸ்டேட்ல ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பிளேயரை பார்த்து கேட்கும்போது என்ன பிராக்டிஸ் பண்றீங்கன்னு கேட்போம். நான் 400 மீட்டர் பிராக்டிஸ் பண்றேன், 100 மீட்டர் பிராக்டிஸ் பண்றேன், வாலிபால் விளையாடுறேன், ஃபுட்பால் விளையாடுறேன். ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கிறதுனால எல்லா பிளேயர்ஸ் கூட பழகி பழக்கம். அப்போ ஸ்கூல்ல ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் போய் ஒலிம்பிக் மெடல்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் தெரியுமா, 100 மீட்டர் என்ன பெர்ஃபார்மன்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்கூல்ல யாருக்குமே தெரியாது. ஸ்கூல்ல ஓடுவோம், யூனிவர்சிட்டியில ஓடுவோம், மேட்ச் ஓடுவோம். ஆனா ஒலிம்பிக்ல மெடல் எடுக்கணும்னு சைனால எல்லாம் பாத்தீங்கன்னா 8 வயசுல பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அமெரிக்காலாம் 6 வயசு 7 வயசுல பிக்ஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம டார்கெட் எங்க இருக்கணும்னா ஒலிம்பிக்ல இருக்கணும். 9.69 செகண்ட் உசைன் போல்ட் ஓடினாரு, அந்த ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு நமக்கு முதல் எஜுகேஷன் கொடுக்கணும். அந்த எஜுகேஷன் யார் கொடுக்கணும்? ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிசிக்கல் டீச்சர்ஸ் கொடுக்கணும். செப்பரேட் சப்ஜெக்டா கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாதான் இந்த ஸ்போர்ட்ஸ்ங்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு போய் சேரும். அதோட பெனிஃபிட் என்ன? ஒரு நேஷனல் விளையாடுனாலே எல்லா காலேஜ்ல ஃப்ரீ அட்மிஷன் கிடைக்கும். திருச்சியில இருந்து வந்து நேரு ஸ்டேட்ல சேர்ந்து அடுத்த செகண்ட் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல எனக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சதுனாலதான் இன்னைக்கு ஒரு மினிஸ்டர் உட்கார்ந்துட்டு இருக்கேன். பாலிடிக்ஸ் இஸ் மை பிரீத். அது எங்க இருந்து கத்துக்கிட்டோம்? கிறிஸ்டியன் காலேஜ்ல. இன்னைக்கு புதுசா இல்ல பாலிடிக்ஸ்க்கு. 15 வயசுலயே பொலிட்டிக்ஸ் சயின்ஸ் படிக்கணும்னு எனக்கான லேர்னிங் இருந்துச்சு, அந்த நாலேஜ் இருந்துச்சு. அப்ப அந்த விஷனோட நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். அந்த விஷன் இல்லைன்னா நம்மளால வந்து நம்மளுடைய பயணம் தொடர முடியாது. அன்னைக்கு இருந்த ஒலிம்பிக் பிளேயர்ஸுக்கு எதுவுமே இல்லாம ஒரு ஜெர்சியை போட்டுட்டு இந்தியான்னு போட்டு வரும் பொழுது ஹாக்கியை தவிர எல்லாத்துக்குமே பெரிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கல. We are a participants, not a winners, not a medalist. மெடல் பண்ணல. தோல்வி தோல்வி தோல்வி, அவமானங்கள் அவமானங்கள் அவமானங்கள். இந்த அவமானங்களுக்கும் தோல்விகளுக்கும் காரணம் பிளேயர்ஸா? கிடையவே கிடையாது. They are pushed. Our seniors, our players இங்க இருந்து கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு பேக்கை தூக்கிட்டு போய் ஏதோ ஃபாரின் கண்ட்ரில போய் விளையாண்டுட்டு வர்றதுக்குள்ள தான் சொத்தெல்லாம் வித்துட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அம்மாவோட தங்கத்தெல்லாம் வித்துட்டு போய் விளையாண்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க.
அப்ப எதுவுமே ஒரு விஷன் இல்லாமல் ஒரு கவர்னன்ஸ் இருக்கும் பொழுது ஒரு பிளேயரால எதுவும் செய்ய முடியாது. இட்ஸ் நாட் a mistake of players. லாஸ்ட் 75 இயர்ஸ்ல தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஒலிம்பிக்கான விஷன் கிடையாது. இட்ஸ் a ப்ராப்ளம். நேஷனல் கேம்ஸ்ல நம்ம 6வது இடத்துல இருக்கோம், 7வது இடத்துல இருக்கோம். எக்கனாமில டெவலப் ஆயிட்டோங்கிறாங்க, எஜுகேஷன் டெவலப் ஆயிட்டோங்கிறாங்க. ஆனா ஹெல்த் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் டவுன் ஆயிட்டே இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு ட்ரக்ஸ் எங்க பார்த்தாலும் இருக்கு. யூத் ஏன் ட்ரக்ஸ் ஸ்டக் ஆகுனா தன்னுடைய ஹெல்த் சயின்ஸ் பத்தி தெரியாத ஒரு சமூகத்தை இந்த சமூகம் உருவாக்கி இருக்கு. Nobody knows what is the health science. That is the biggest problem. அப்போ ஒரு வில் பவரை உருவாக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் உருவாக்கலாம். அந்த வில் பவரை உருவாக்கக்கூடிய எஜுகேஷன் எங்க உருவாகும்னா ஸ்போர்ட்ஸால மட்டும்தான் பண்ண முடியும். பிரெயினுக்கு டோபமைன் தேவை. வாட் இஸ் த டோபமைன்? பிரெயின் இஸ் a கெமிக்கல். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல தான் பிரெயின் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். சேட், ஹாப்பி, டிசப்பாயின்மெண்ட், ஃபெயிலியர். ஒரு பேட்டரி எனர்ஜி இருக்குல்ல, பேட்டரி எனர்ஜி பிளஸ்ஸாவே இருந்தா எனர்ஜி ஆகாது. மைனஸ் அண்ட் பிளஸ் ரெண்டுமே இருந்தாதான் ஒரு பேட்டரியோட எனர்ஜி வரும். ஸோ லைஃப்ல பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். That's not a matter defeat and winning. வின்னிங் இருக்கும், லூசிங் இருக்கும், டிஃபீட் இருக்கும், டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். இது எஜுகேஷனால கத்துக் கொடுக்கவே முடியாது. இது ஸ்போர்ட்ஸால தான் கத்துக் கொடுக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய 11 வயசு குழந்தைங்களுக்கு வாட் இஸ் த டிஃபீட், வாட் இஸ் த லூஸ், வாட் இஸ் த பிராக்டிஸ் தெரியும். இதுதான் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோடைய வெற்றி. இங்க உட்கார்ந்து இருக்க ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் வில் பவர் இருக்கு. உங்களுக்கு இருக்க வில் பவர் 99% மார்க் எடுக்கிற பசங்களுக்கு இருக்காது. இஸ் இட் ட்ரூ? இஸ் இட் ட்ரூ? நான் எஜுகேஷன் மினிஸ்டர் அப்பயே சொன்னேன், ஒரு நல்ல 99% கோல்ட் மெடல் இருக்க பையனை இல்ல ஒரு கேர்ள காலையில 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் விளையாட வச்சுட்டு 10 மணிக்கு கிளாஸ்க்குள்ள வந்துங்க தப்புன்னு தூக்கிடுவாங்க. ஆனா எங்க ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் பசங்களை காலையில பிராக்டிஸ் பண்ணிட்டு 9 மணி ஸ்கூலுக்கு வா படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு. அப்ப நான் கோயம்புத்தூர் இருக்கும்போது அப்ப அங்க இருக்க சொன்னாங்க ஆபீசர், இந்த ஸ்கூல்ல பர்மிஷன் இல்லை. நான் சொன்னேன், அதே மிஸ் எங்க பசங்களோட காலையில ஒரு 2 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ண வச்சுட்டு அதே மேக்ஸ் டீச்சர் 9 மணிக்கு திருப்பி ஸ்கூலுக்கு அனுப்புங்க. அவங்க எங்க ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் பசங்களோட லைஃபை புரிஞ்சுக்குவாங்க. சமூகம் எப்படி இருக்குன்னா, ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் பசங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணி பார்த்து இவங்களுக்கு எல்லாம் படிக்க தெரியாது, இவங்களுக்கு எல்லாம் நாலேஜ் கம்மி. ஒரு 100 மீட்டர் நேஷனல் கோல்ட் மெடலிஸ்ட நாலேஜ் எங்க இருக்குன்னா, அவங்க 15-20 வருஷம் கிரவுண்ட்ல ஓடி நம்பர் 1 மெடல் எடுத்த ஒரு பிளேயரை தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு மெடல நாலேஜ் இருக்கான்னு கேட்கக்கூடிய சிலபஸ் கொஸ்டின் கேட்கறத விட்டுட்டு எப்படி நல்ல மேக்ஸ் டீச்சர் நல்ல மேக்ஸ் சயின்ஸ்ல படிச்ச ஒரு பையனை ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீ ஓட முடியுமான்னு கேட்கக்கூடிய சிலபஸ் இருக்குல்ல, தப்பு தானே? தப்பு தானே? அது விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் சொல்றாங்க, படிப்பு வீரர்கள் வீராங்கனைகள் ஏன் சொல்றது இல்ல? பிகாஸ் படிப்பும் வேண்டும், வீரர்கள் வீராங்கனைனா பிரெயினையும் உடலையும் சேர்ந்து அர்ப்பணிக்கக்கூடிய இடத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்கிறதுனால. அப்ப எஜுகேஷனுக்கு ஈக்குவலா, இதுதான் நான் சொல்றேன், எஜுகேஷனுக்கு ஈக்குவலா இல்ல, எஜுகேஷனோட அதிகமா ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த ஸ்கூல்ல கொண்டு போக வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். இட்ஸ் பிக்கஸ்ட் சப்ஜெக்ட். இல்லைன்னா இந்த சமூகம் இன்னும் டச்ல போய் மாட்டேங்குது. டிப்ரெஷன்ஸ், how to handle your brain, nobody knows. இதுதான் ப்ராப்ளம். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டிப்ரெஸா இருக்கோ இந்த போன்லாம் தூக்கி போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு மேட்ச் விளையாடலாம் வான்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் போய் மேட்ச் தான் விளையாண்டுருப்பேன். மார்னிங் போய் ஒரு 2 மேட்ச் விளையாண்டு பாருங்க, அதோட உங்களுக்கு டிப்ரெஷன்